முன்பாக வசனம் எங்களை மூடி மறைக்கிறது. நீர் எங்களுக்கு எல்லாம் எல்லாமே இருக்கிறோம் நம்பினோம் அப்பா. போய் சார்ந்திருக்கிறோம் அப்பா. மட்டுமா எங்களை தாங்கி தப்பித்து ஏந்தி நடத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாத்து வேலையெடுத்து நடத்தி கொண்டு மூடி வந்தீங்களப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே மகளை நீர் மறைத்து நீர் வெளிப்பட முடியாது மகளை ஆண்டவரே ஆமாண்டவரே அப்பா உற்சாகத்துடன் உன்னத்தின் நலமினா நிரப்பி ஆண்டவரே அப்பா எந்தவித குறைவில்லாமல் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். கிருபிக்க கொடுக்கிறோம். பார்த்துக்கிறதுக்கெல்லாம் வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுநாதர் சொல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல இருந்து தான் நம்ம இந்த நாளுக்குரிய ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணீங்க. சோத்திரம் மன்னரே, சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் அதிகமாக நேசிக்கிறோம். உங்களால் நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக இந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி ஐயா. அந்த ஜெப வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே இந்த தேசத்திற்காகவும் அந்த தேசத்தை ஆளும் ராஜாக்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் கொண்டு வருகிற சட்ட திட்டங்களுக்காகவும் இந்த தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் அப்பா அவர்கள் எழுப்பி கொண்டிருக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுகளுக்காகவும் அப்பா ஆண்டவரை கட்டாயம் அவர் கொண்டு வருகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக ஆண்டவரை அப்பா அவரிடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா ஆண்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தில் காணப்படுகிற ஆலயங்களுக்காகவும் இன்னும் எழுப்புதலுக்காகவும் கர்த்தாவே இன்னும் உண்மை அறியாமல் காணப்படல ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் செபிக்க கடமை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமின்றி எங்களோட தாய் தேசத்திற்காகவும் தாய் தேசத்தை ஆளும் ஆண்டவரை ஒவ்வொரு ரூலிங் பார்ட்டிஸ்களுக்காகவும் ஆண்டவரை எங்களோட தேசத்தில் ஆண்டவரை காணப்படுகிற விக்கிரக ஆராதனைகளுக்காகவும் ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரைப்பா அண்டரை கர்த்தாவேண்டரையப்பா இன்னும் அண்டரை கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் காணப்படுகிற ஏழ்மைதனத்திற்காகவும் அண்டரை தேசத்தில் காணப்படுகிற ஊழியர்களுக்காகவும் சிறுவர் ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். ஐயா ஆண்டவரை கர்த்தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா அந்த காரியங்களுக்காகவும் இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா ஆண்டவரை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தல்லுங்க. தேசத்தின் ராஜாக்களை ஆசீர்வதித்தல்லுங்க. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லுங்க. அப்பா ஆண்டவரை கர்த்தா அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டங்களையும் நீர் ஆசீர்வதித்தல்லுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரை கர்த்தாவே அவர்கள் கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா ஆண்டவரை கர்த்தாவை ஐஸ்வர்யத்தை அளித்தரலுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த சமாதானத்தை அளித்தரலுமா நாங்கள் செபிக்கிறோம். தயவை அளித்தரலுமா நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். ஐயா ஆண்டவரை கர்த்தாவே உலகம் தருகிற சமாதானம் அல்லப்பா நீ தருகிற சமாதானத்தில் ஆண்டவரை கர்த்தா நிச்சயம் உண்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவை அறிந்து கொள்ளும்படியாகும். ஆண்டவரை கர்த்தாவை நீரே உண்மையான ரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியாகும். தேசத்துல ஆண்டவரைப்பா அன்னரமை அறியாமல் அன்னரமை அறிந்தும் விட்டு விலகி காணப்படுற ஒவ்வொருவரோடு கூட நீர் அந்த ரசியவடையலமா செபித்துக் கொள்கிறோம். இந்த தேசத்துல காணப்படுற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அண்டவரை அவர்களோடு கூட இருந்தல்லுங்க. அண்டவரை இன்னும் கிட்டி சேர உதவி புரிந்தல்லுங்க. நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக உடைய சுவிசேஷத்தை இப்போ உதைக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி புரிந்தல்லுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தாய் தேசத்திற்காக செபிக்கிறோம். ஐயாண்டவரை கர்த்தாவே எங்கள் தாய் தேசத்திலும் அண்டவரை காணப்படுகிற எல்லா விதமான விக்கிரக ஆராதனைகள் அண்டவரை பிள்ளை சூன்யங்கள் அண்டவரை இப்படியாக காணப்படுகிற எல்லா காரியங்களும் நம்ம முற்றிலுமாக ஒழியும்படியாகவும் கர்த்தாவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜனங்களும் அண்டவரைப்பா நீரே உண்மையான ரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிருபை அளித்தருளுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அண்டவரை கர்த்தாவே அண்டவரை எங்கள் தேசத்தை ஆளும் ஒவ்வொரு அண்டவரைப்பா பார்த்து நீர் ஆசீர்வதிங்க. அந்த காணப்படுகிற ஒவ்வொருவரும் அண்டவரைப்பா அறிந்து கொள்ளும் சொந்த ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள உதவி புரிந்தல்லுமா நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஏசப்பா அந்த நாளை நம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். அண்டவரை நம்முடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷமானதால் உதவி புரிந்தல்லுங்க. அண்டவரை கர்த்தாவேண்டவரையப்பா அண்டவரை கர்த்தாவேண்டவரையப்பா அண்டவரை உலகம் எங்கும் நம்முடைய சமாதான நிலவு உதவி புரிந்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலும் பெரிய காரியங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அண்டவரையப்பா நம்முடைய எழுப்புதல் அண்டவரை உலகம் எங்கும் காணப்பட உதவி புரிந்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கண்ட்ரியிலும் அண்டவரை கர்த்தாவே அண்டவரையப்பா நம்முடைய எழுப்புதல் காணப்பட அண்டவரை அநேகமான ஆலயங்கள் எழும்ப கிறிஸ்துவர்கள் எழும்ப அப்பா அண்டவரை நம்முடைய சத்தியம் அண்டவரை எங்கும் விளங்க உதவி புரிந்தல்லுமா நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஏசப்பா அண்டவரை கர்த்தாவே அண்டவரை கர்த்தாவே உலகம் எங்கும் அண்டவரை பலவீனம் அடைந்து அண்டவரை கர்த்தாவை விதமான பலவீனத்தினால் அண்டவரை சிக்கி தவிக்கிறவர்களுக்காகவும் பஞ்சம் பட்டினியில் அண்டவரை கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் அண்டவரை எத்தனையோ விதமான ஆபத்தான சூழ்நிலையில சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் அண்டவரை போதைப் பொருட்களுக்கு அண்டவரை அடிமையாகி கொண்டு வாழ்க்கை தொலைத்தவர்களுக்காகவும் அண்டவரை இப்படியாக அநேக காரியங்கள் அண்டவரைப்பா காணப்படுகிற ஒவ்வொருவரோடு கூட இருந்தல்லுங்க ஐயா. அண்டவரை விடுவித்தரலுமா நாங்கள் செபிக்கிறோம். சுகத்தை அளித்தரலுமா நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். அப்பா அண்டவரை கர்த்தாவே அண்டவரைப்பா நீர் இந்த உலகத்தில் அண்டவரை எங்களுக்காக நீர் வந்தீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் ஆண்டவரே கர்த்தாவே
மரித்தீரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வல்லமை உள்ள உம்முடைய ரத்தம் இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே சுகம் தருகிறதாக இருக்கிறதே, ஆண்டவரே வாழ்க்கைகளை மாற்றுகிறதாக இருக்கிறதே. அப்பா அப்படியாக ஆண்டவரே காணப்படல ஒவ்வொரு மக்களோடு கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு பேச ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி புரிந்தருளுமா எனக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜெப வேலை நீர் ஆசிரியர் தன்மைக்காக உமக்கு நன்றி. மீதியான வேலை பொறுப்பெடுத்தலும் காத்தலும் துதிகரனுக்கு மிக ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 32 நம்மளை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 32ல யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோப் வந்துட்டு அவங்க மாமனாரை விட்டு அவர்கள் பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஏசு அவருடைய சகோதரனான ஏசுவை பார்க்க போகிறதும் அது மட்டுமின்றி ஆண்டவரோடு கூட அவர் வந்துட்டு ஆண்டவரோடு கூட அவரு சண்டை போடுகிறதா அவரோடு கூட ஆண்டவரோடு கூட சண்டை போடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபோட வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு வந்துட்டு எப்படியாக அவர் இருந்தாரு. ஐசையா ரெபேக்காக்கு யாக்கோபும் யேசுவாவும் இருந்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப யாக்கோப் வந்துட்டு தொடக்கத்துல இருந்தே எப்படியாக அவர் காணப்பட்டாரு. ஏமாற்ற ஒரு காரியமாகவே அவர் வந்துட்டு செயல்பட்டு கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க அப்பா ஐசாயா ஏமாற்ற காரியத்தை நம்ம பார்த்தோம் அவங்க அம்மாவுடைய உதவினால. அப்புறம் இயேசுவோட அந்த புத்திர சுவீகாரமா அந்த அதை வந்துட்டு அவர் எடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்புறமா இப்படியாக அவருடைய ஜேர்னியே அப்படித்தான் வந்துட்டு தொடங்கினது. அவருடைய இதே அப்படித்தான் தொடங்கினது. காரியம் ஏமாற்ற வேலையும் பொய் நிறைந்ததுமாக காணப்பட்டது. இதன் நிமித்தம் அவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு அவருடைய மாமனார் லாபான் அவங்களுடைய அம்மாவுடைய ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அங்க போயிட்டு அவர் பட்ட கஷ்டங்கள் அவரை ஏமாற்றப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்து இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துலயுமே வந்துட்டு என்ன செய்தார், ஆண்டவர் வந்துட்டு யாக்கோபை கைவிடவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவரோடு கூட எல்லா காரியத்திலும் கூட இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த நாளிலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்கிறோம், என்ன பார்க்க போகிறோம் என்றால் நம்மளுடைய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு நிறைந்ததும் சந்தோஷம் நிறைந்ததும் எல்லாமே நிறைந்த ஒரு காரியமாக காணப்படாது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வருகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்துட்டு அறிந்து கொண்டே வருகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அந்த யாக்கோபோடு கூட இருந்த தெய்வன் தான் நம்மளோடும் கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப யாக்கோப் வந்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்றது, அவர் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னு நம்ம வந்துட்டு பைபிள்ல யாரையுமே பார்க்க முடியாது என்று. ஆண்டவர் நடத்தின ஒவ்வொருவரும் அப்படியே பர்ஃபெக்டான ஆளுங்க என்று யாருமே இல்லை. எல்லாருக்குள்ளும் ஒரு பாவம் காணப்பட்டது. எல்லாருக்குள்ளும் ஒரு 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 காரியங்கள் ஒரு இருள் குறைவுகள் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு அதை மேம்படுத்தாமல் ஆண்டவர் வந்துட்டு அதுல இருந்து அவர்களை விடுவித்து அவர்களோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் தான் நம்மளோடும் கூட இருந்து வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்துட்டு எப்படியாக இருக்கிறார், நம்ம வந்துட்டு எவ்விதமான ஒரு சூழ்நிலையில நம்ம வந்துட்டு காணப்பட்டாலும் ஆண்டவர் வந்துட்டு நீதி உள்ள தேவனாக அவர் எப்பொழுதுமே காணப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு யாராவது நோகடித்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஒரு கஷ்டத்தை நம்ம காணப்படலாம், பலவீனம் அடைந்திருக்கலாம். எத்தனையோ பேர்களுக்கு நோய் நொடிகள் வந்து காணப்படுகிறது. இப்படியான எத்தனையோ விதமான சூழ்நிலைகள்ல மக்கள் தவித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் நம்ம அநேக நேரத்துல என்ன செய்து விடுகிறோம், நமக்கு ஒரு துயரமோ ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வரும்பொழுது உடனே நம்ம என்ன செய்கிறோம், முதல் காரியம் என்ன செய்கிறோம், ஆண்டவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவரு ஆண்டவர் நம்ம இது கோபமாக இருக்கிறார், இல்ல நம்மளை கைவிட்டு விட்டார், இல்ல அவரு நம்ம பாவத்தினால்தான் அவர் நம்மளை தண்டிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், அப்படியான ஒரு காரியங்களை நம்ம சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவாக இருக்கிறது, சூழ்நிலைகள் எவ்வளவு எவ்வளவு ஒரு அன்ஃபேராக இருந்தாலும், அன்ஃபேர்னா தமிழ்ல அன்ஃபேராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வழியை காண்பித்து நம்மளை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் நமக்கு காணப்பட்டாலும் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவாக இருக்க வேண்டும், அந்த சூழ்நிலை எவ்வளவு கடினமுள்ள ஒரு சூழ்நிலை, இல்லை இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதன் ஊடாக ஆண்டவர் ஏதோ நமக்கு சொல்ல பயன்படுத்துகிறார், நம்மளை வணைவதற்காக நம்மளை பயன்படுத்துகிறார், அது நம்மளை இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவதற்காக அந்த சூழ்நிலைகள் பயன்படுத்துகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம அநேக நேரத்துல சிந்திக்க தவறி விடுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யாக்கோபுடைய சூழ்நிலையில நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோப் வந்துட்டு என்ன செய்கிறார், அவர் கவலை நிறைந்து காணப்படுகிறார். அந்த லாபானை விட்டு அவர் ஆடு மாடு அவருடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாரு, இயேசுவை போய் பார்ப்பதற்காக அவருடைய என்னது அவருடைய சர்வன்ஸை விட்டு அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு வர சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். அந்த மாதிரி 400 ஆட்களோடு குதிரைகளும் மக்களோடு கூட அவர் வருகிறார் என்ற ஒரு காரியத்தை யாக்கோப் வந்துட்டு கேள்விப்படுகிறார். அது கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார், கலங்குகிறார். அவருக்கு ஒரு பயம் நிறைந்து காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலுமே என்ன செய்கிறார், ஆண்டவர் அவரோடு கூட தான் இருக்கிறார். ஆனாலும் அந்த சூழ்நிலை என்ன ஆவாக இருக்கிறது, அவருக்கு வந்துட்டு பயம் நிறைந்ததாக யாக்கோபுக்கு காணப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் காணப்பட்ட பொழுது அந்த இடத்துல தான் என்ன நடக்கிறது, யாக்கோப் வந்துட்டு தனிமையில போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறார், ஒரு நபரை அவர் காண்கிறார். அந்த நபரை கண்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டு கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு யாக்கோபும் வந்துட்டு சண்டை போடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். விடாமல் சண்டை போட்டு இருக்கும்போது என்ன ஆகிறது, விடிய ஆரம்பிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல என்ன செய்கிறார், அப்போ அந்த தூதன் அந்த ஆண்டவருடைய தூதன் என்ன செய்கிறாரு, அவரை வந்துட்டு எங்க அடித்தாரு என்று நம்ம பார்க்கிறோம். அந்த விழா இல்லையா தொடை சந்தில வந்துட்டு அடைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம், தட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு இவ்வளவு போராடும் பொழுது யாக்கோபுக்கு அப்பதான் என்ன புரிந்தது, அது வந்துட்டு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் முதல்ல என்ன நினைச்சிருப்பாரு, இந்த மனிதன் கூட சண்டை போடும் போது யாரோ ஏதோ திருத்தத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைத்திருப்பார், இல்ல இயேசுவோட ஒரு அவரோடு கூட பணி செய்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க என்று நினைத்திருப்பார். ஆனால் அந்த சண்டை நேர்ந்து அது சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் அவருக்கு என்ன தோன்றியது, அது வந்துட்டு சாதாரண மனிதன் அல்ல, அது தேவனுடைய தூதனாக இருக்கிறார் என்று அவர் வந்துட்டு தெரிந்து கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எதனால அது வந்துட்டு யாக்கோப் வந்து நினைத்திருப்பார். இப்போ யாக்கோப் வந்துட்டு லாபான் கூட இருக்கும் பொழுது அநேக வேலைகளை அவர் செய்து அவர் என்ன செய்கிறாரு, அநேக ஆடு மாடுகளை அவருக்காக சேமித்துக் கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை அவர் வந்துட்டு சுயத்துல வந்துட்டு அநேக காரியங்களை செய்திருக்கலாம். அவர் சுயத்துல வந்துட்டு அநேக காரியத்துல அவர் சார்ந்து காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ அது என்ன இப்போ இயேசுவை பார்க்க போகும் பொழுது அவருக்கு கூட நினைத்திருக்கலாம், சரி ஓகே ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதா, ஒருவேளை அவங்க யுத்தம் இது பண்ணி வந்தா ஏதாவது நம்ம பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு என்று நினைத்து அவரோட சுயத்துல காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல வந்துட்டு தேவன் யாக்கோபை என்ன செய்கிறார், முற்றிலுமாக பலவீனப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்காக ஒரு பலவீனம் படுத்தினார் ஆண்டவர்? ஹல்லேலூயா.
எதனால பலவீனம் படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்காக சுயத்துல சாராமல் ஆண்டவரை யாக்கோப் வந்துட்டு ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்காக பலவீனப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்துல நம்ம கஷ்ட நஷ்டங்கள் வரும்பொழுது உடனே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சுயத்துல சார்கிறோம். நம்ம சரி இது எப்படி நம்ம இது பண்றது, யாருக்கிட்ட போறது, என்ன பண்றது, யாருக்கிட்ட பேசுறது, இல்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது, அந்த மாதிரியான அநேக நம்மளுடைய சுயத்துல நம்ம காரியங்களை செய்வதற்காக நம்ம எத்தனை படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம அவரை முற்றிலுமாக சார்ந்து நிற்கும் பொழுது, அவர்கிட்ட நம்ம வந்துட்டு நம்மளை முற்றிலுமாக ஒப்படைக்கும் பொழுது அதை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அதை வந்துட்டு மேன்மையாக அதை பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யாக்கோபும் வந்துட்டு என்ன செய்கிறார், யாக்கோபு வந்துட்டு பலவீனம் அடைந்த பொழுது அவருக்கு வந்துட்டு பலவீனம் அடைந்த உடனே வந்துட்டு ஆண்டவர் அவரை விட்டு போய்விட்டாரா, இல்ல ஆண்டவர் அதுக்கு மேலதான் அதிகமாக யாக்கோபு கூட இருக்கிறார் என்று நம்மளோட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால், நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்ம ஆண்டவரிடத்துல சரணடையும் பொழுது அதுல காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன. யாக்கோபு வந்துட்டு ஆண்டவரிடத்துல இப்போ அந்த சண்டையில வந்துட்டு யாரு ஜெயித்தார் என்று நம்ம பார்க்கிறோம், தேவதூதன் ஜெயித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு ஆனால் தேவதூதன் வந்துட்டு ஜெயித்திருந்தாலுமே யாக்கோபு என்ன செய்கிறார், சரணடைகிறார். அவர் வந்துட்டு என்ன செய்கிறார், சரணடையும் பொழுது, நம்ம தேவனிடத்துல சரணடையும் பொழுது யாரு ஜெயிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில யார் ஜெயிக்கிறதாக இருக்கிறது, நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளுக்குடைய பகுதியில வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவனிடத்துல சரணடையும் பொழுது அதுல காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்ற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்துட்டு இது வந்துட்டு நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையை வைத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், ஒரு புதிய இலக்கம், புதிய கண்ணோட்டம், புதிய ஒரு 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 கோல்னா தமிழ்ல லட்சியம், புதிய ஒரு லட்சியம் வந்துட்டு கிடைக்கிறது யாக்கோபுக்கு. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போக மட்டும் பொழுது விடுகிறது, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்றார். ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விட மாட்டேன் என்று யாக்கோப் வந்துட்டு பற்றி கொண்டார் என்று மேற்கொள்கிறார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு யாக்கோப் வந்துட்டு அவருடைய சுயத்துல அவருடைய பலத்துல வந்துட்டு சார்ந்து அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இரவுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் வந்துட்டு அவரு வந்துட்டு ஒன் மேன் ஷோவா அநேக காரியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த இரவுக்கு அப்புறம் என்ன அவர் என்ன பார்க்கிறார் என்றால், தேவன் இல்லாமல் அவரால் ஒரு காரியமும் செய்ய முடியாது, தேவன் இல்லாமல் அவர் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு காரியத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு உணர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளும் கர்த்தராகிய பிள்ளைகள் நம்மளும் வந்துட்டு தேவன் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, தேவன் நிறைந்த வாழ்க்கை இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். சக்கரியா 4:4 எடுத்து வாசிப்போம். பக்கங்களை எழுதி வச்சுக்கணும். சொல்லும் போது இந்த பக்கத்தை எடுங்க. சகரியா 4:4. ஹல்லேலூயா. நான் உன்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதர்
மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்று என்றார். ஆண்டவரே, இது எனக்கு தெரியாது என்றேன். சக்கரையாவது? சகரியா சக்கரை 4. ஓகே, சரி, அது இல்லை. ஓகே, பரவாயில்ல. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யாக்கோபுக்கு ஒரு புதிய ஒரு டிட்டர்மினேஷன் அவருக்குள்ள என்ன வந்தது என்றால், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் வந்து முயற்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபோட வாழ்க்கையில இப்போ வந்துட்டு ஐஸ்வர்யம், அவருக்கு ஆடு மாடு எல்லாமே அவர் கையில காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரிடத்துல இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் மெய்யான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம அதை மறந்து விடுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம்னு நம்ம சொல்லும் பொழுது மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த உலகம் நிறைந்த ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் என்றால், ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்கள் என்றால், அவர்களுக்கு வீடு வாசல், பணம், காசு, வண்டி கிண்டி எல்லாம் இருக்கணும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது, ஆண்டவரே நம்மளோடு கூட இருப்பதே ஒரு அதிகமான ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அவர் தருகிற சமாதானம் உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் கையிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் மெய்யான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் நம்ம வந்துட்டு ஆண்டவரிடத்துல ஜெபத்துல போராடி அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம சரணை அடையும் பொழுது முதலாவது நம்ம வந்துட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ஒரு புதிய லட்சியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது என்ன ஒரு ஆசீர்வாதம் என்றால், நமக்குள்ள நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை உணர்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 32. அந்த 32 நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 32:27. அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்போ அங்க வந்துட்டு தேவனுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க, உன் பெயர் என்னது என்று கேட்கும் பொழுது யாக்கோபு என்று அவர் சொல்கிறாரு. இப்ப யாக்கோபுக்கு என்ன அர்த்தம் என்று நம்ம பார்க்கிறோம் என்றால், யாக்கோபுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னா, ஏமாத்துக்காரனாக இருக்கிறார், வஞ்சனை உள்ள ஆளாக இருக்கிறார் என்று, அதுக்குதான் அந்த பேரு வந்துட்டு அர்த்தமாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்துல நம்ம சரணடையும் பொழுது நம்மளை முற்றிலுமாக நம்ம உள்ளான மனிதன் எப்படியோ அதை நம்ம வந்துட்டு சரணடைய வேண்டும். நம்ம அவரிடத்துல அதை வந்துட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்துல நம்ம என்ன கஷ்டப்படுகிறோம், நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை ஆண்டவரிடத்துல காண்பிப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்துட்டு அதை விட்டு விடுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு எல்லாமே நம்மளை பற்றி தெரியும். உள்ளிலும் வெளியிலும் ஆன எல்லா காரியமும் நமக்கு அவர் நம்மளை பற்றி அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்புக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யாக்கோபை போல நமக்குள்ளும் வந்துட்டு இப்ப நமக்கு யாக்கோபை போல பேர் இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாவர்களுக்குள்ளும் இந்த ஒரு வஞ்சனையின் ஒரு ஆவியோ, இல்ல பொய் நிறைந்த ஒரு ஆவியோ, இல்ல இந்த மாதிரியான காரியங்கள், ஒரு கோபமோ, அந்த மாதிரி எத்தனையோ விதமான ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனிகள் நமக்குள்ள காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம முற்றிலுமாக சரணடையும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை வந்துட்டு காண்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக அது நம்ம வந்துட்டு அதை உணரும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்காக மன்றாடி நம்ம பாவங்களை விட்டு விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா.
மூன்றாவது என்ன ஒரு ஆசீர்வாதம், நம்ம முற்றிலுமாக ஆண்டவரிடத்துல சரணடையும் பொழுது மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவாக இருக்கிறது என்றால், நமக்கு ஒரு புதிய அடையாளம் ஆண்டவருக்குள்ள கிடைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அநேக கிறிஸ்துவர்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அநேகர் என்ன செய்கிறார்கள், பேரை மாற்றி கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்து முஸ்லிம்ல இருந்து வருகிறவர்கள் பேரை மாற்றிக் கொள்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இத்தனை பேர்கள் பேரை மாற்றிக் கொள்கிற காரியமாக இருக்கிறது. ஏன்னா ஞானஸ்தானத்திற்கு அப்புறம் ஒரு புதிய ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை செய்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு மாறுதல் எங்க காணப்படணும், உண்மையான ஒரு நம்மளுடைய அடையாளம் மாறின ஒரு அடையாளம் எங்க காணப்படணும், உள்ளான மனிதனுக்குள்ள அந்த அடையாளம் காணப்படணும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 32:28 வாசிங்க. அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்புறம் அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவர் வந்துட்டு, இனிமேல் உன்னுடைய பேர் யாக்கோப் அல்ல, உன்னுடைய பேர் என்னவாக மாறப்படும், இஸ்ரேல் என்று மாறப்படும் என்று ஆண்டவர் வந்து என்ன தருகிறார், யாக்கோபுக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே போல அவருக்கு வந்துட்டு அந்த வெறும் அடையாளம் வந்துட்டு பேர்ல மாத்திரம் அடையாளம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலேயே அந்த ஒரு அடையாளத்தை மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளும் ஆண்டவரிடத்துல முற்றிலுமாக சரணடையும் பொழுது நம்ம வந்துட்டு என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுகிறவர், புதிய ஒரு அடையாளத்தை, புதிய ஒரு மனிதனை அவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதை செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு ராத்திரி போதும். அந்த ஒரு ராத்திரியில தான் யாக்கோபுடைய மொத்த காரியமும் மாறினது என்று நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் தான் நம்மளோடு கூட இப்பொழுதும் காணப்படுகிறார். நான்காவது என்ன ஆசீர்வாதம் என்றால், அவர் புதிய புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு நம்ம ஆண்டவரிடத்துல முற்றிலுமாக சரணடையும் பொழுது நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த 29 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபுடைய யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அவருக்கு அந்த பேரை சுட்டும் பொழுது, உன் பேர் இனி யாக்கோப் அல்ல, உன் பேர் இனி இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அந்த யாக்கோபு பேரோடு இணைந்து காணப்பட்ட எல்லா காரியங்களும் வந்துட்டு யாக்கோபிடத்திலிருந்து எடுத்து போடப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்குள்ள காணப்பட்ட அந்த வஞ்சனை, அந்த பொய், அந்த மாயான வாழ்க்கை, அந்த ஏமாத்துற வாழ்க்கை எல்லாமே எடுத்து போடப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு புதிய பேரை மாத்திரம் இல்ல, புதிய மனிதனாக ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் அது மட்டுமின்றி அவர் வந்துட்டு வருகிற காலங்களிலும் பார்க்கும் பொழுது அவர் 12 கோத்திரத்திற்கு பிதாவாக அவரை வந்துட்டு காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்துட்டு யாக்கோபுக்கு தருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடைசி ஒரு ஆசீர்வாதம் என்னவாக காணப்படுகிறது, ஆண்டவரிடத்துல சரணடையும் பொழுது என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு என்றைக்குமே அது வந்துட்டு என்றைக்குமே மறக்கப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது, என்றென்றைக்குமே காணப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. 30-32 வாசிங்க. அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்றது. அவன் தொடை சுளுக்கினால் நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோப்புடைய தொடையை சந்தை நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் துளை சந்தை நரம்பை புசிக்கிறதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் எப்படி வருகிறார், நொண்டி நொண்டி வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அந்த இடத்துல இருந்து அவருடைய வாழ்க்கையே மாறப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் அவருக்கு அந்த நடந்த அந்த காரியம்
அப்படி அது நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த ஒரு 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 இதுல வந்துட்டு என்ன போட்டிருக்குது, அந்த தொடை சந்தை வந்துட்டு புசிக்காமல் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு அந்த காணப்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த தேவனோடு காணப்பட்ட அந்த ஒரு காரியம் என்னவாக காணப்பட்டது, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் அறிந்து அந்த காரியத்தை வந்துட்டு அவர்கள் பற்றி கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம வந்துட்டு முற்றிலுமாக அவரிடத்துல நம்ம சரணடையும் பொழுது, ஆண்டவரிடத்துல சரணடையும் பொழுது நமக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அவர் நமக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு புதிய இலக்கத்தை தருகிறார், புதிய நம்மளுடைய பாவங்களை உணர செய்கிறார், நமக்கு புதிய அடையாளத்தை தருகிறார், புதிய ஆசீர்வாதங்களை தருகிறார். அது மட்டுமின்றி தருகிற ஆசீர்வாதம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்றென்றைக்குமே காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஆண்டவரிடத்துல எங்க நம்ம வந்துட்டு அவரோடு கூட போராடணும். ஜெபத்துல வந்துட்டு நம்மளுடைய காரியங்களுக்காக நம்ம வந்துட்டு அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரோடு கூட போராடும் பொழுது ஆண்டவரை நம்மளை நிச்சயமாக அதுல இருந்து நமக்கு வந்துட்டு பதில் அளிக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம முற்றிலுமாக ஆண்டவரை சரணடையணும். நம்மளுடைய சுயத்துல சாராமல், நம்மளுடைய பலத்துல சாராமல், நம்மளுடைய வேலையிலோ கிடைக்கிற சம்பளத்திலோ இல்ல சூழ்நிலையிலோ மற்ற மக்கள் மீதோ இல்ல கவர்மெண்ட் மீதோ இல்ல நம்மளுடைய உறவினர்கள் மீதோ எந்தவித நம்மளுடைய கரங்கள் மீதோ நம்மளுடைய புத்தியின் மீதோ நம்மளுடைய படிப்பின் மீதோ எதன் மேலுமே நம்மளுடைய நம்பிக்கையை வைக்காமல் நம்ம முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னவாக இருக்கிறது, அவரிடத்துல வந்துட்டு சரணடைகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு பாட்டு பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆமாண்டவரே, யாக்கோப்பை மாற்றின தேவன் எங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை உணர்த்துகிற செய்திக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவனாய் இருந்தீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா நமக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார், நோயின் கட்டுகளை அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என் உள்ளமே 67 இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். எளிய உள்ளத்தை காப்பாற்றுகிறார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டுக் கொண்டார். 67 மன்றாடும் போது